ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் லஞ்ச விசாரணை ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் ஜகத் புஷ்பகுமாரவை தலா 50 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளில் விடுவிக்குமாறு கொழும்பு பிரதமர் நீதவான் அசங்க எஸ் போதரகம இன்று உத்தரவிட்டார். சந்தேக நபருக்கு வெளிநாட்டு பயண தடை விதித்த நீதவான் அது குறித்து குடிவரவு குடியகல்வு கட்டுப்பாட்டாளருக்கு அறிவிக்குமாறு நீதிமன்ற பதிவாளருக்கு உத்தரவிட்டார். வாக்குமூலம் ஒன்றை இன்று காலை வழங்குவதற்காக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிற்கு வருகை தந்த போதே முன்னாள் அமைச்சர் ஜகத் புஷ்பகுமார் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அவருக்கு எதிரான 3 குற்றச்சாட்டுகள் தொடர்பாக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. 2014ஆம் ஆண்டு ஊவா மாகாண சபை தேர்தல் அறிவிக்கப்பட்டிருந்த காலப்பகுதியில் அரசாங்கத்தின் அபிவிருத்தி செயற்திட்டங்கள் குறித்து மக்களை தெளிவுபடுத்தும் 2,50,000 சுவரொட்டிகள் துண்டு பிரசுரங்களை அச்சிடுமாறு சிலாபம் மற்றும் குருநாகல் பெருந்தோட்ட நிறுவனங்களுக்கு உத்தரவிட்டதன் மூலம் 26,65,000 ரூபாய் நிதியை செலவிட்டமை 2015 ஜனாதிபதி தேர்தல் காலப்பகுதியில் வெள்ள நிவாரணமாக பகிர்ந்தளிப்பதற்காக 10,000 ஆடை தொகுதிகளை உரிய நடைமுறைகளின்றி கொள்வனவு செய்வதற்காக குறித்த 2 பெருந்தோட்ட நிறுவனங்களிடமிருந்து 60 லட்சம் ரூபாவிற்கும் அதிக நிதியை செலவிட்டதுடன் ஆடை தொகுதிகள் பௌதிக ரீதியாக விநியோகிக்கப்படவில்லை என்பதும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக லஞ்ச விசாரணை ஆணைக்குழு நீதிமன்றத்திற்கு அறிவித்தது. 2013-2014ஆம் ஆண்டுகளில் மேதின பேரணிகளில் பங்கேற்றவர்களுக்கு வழங்குவதற்காக சிலாபம் பெருந்தோட்ட நிறுவனத்திடமிருந்து 2,000 டி-ஷர்ட்டுகளையும் 1,500 சாரிகளையும் பெற்றுத் தருமாறு அதிகாரிகளுக்கு அழுத்தம் விடுத்தமை தொடர்பிலும் சந்தேக நபருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன.